யாருக்கு எதை எதை ஆண்டவன் ஒன்று கொடுக்குறான்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பாட்டு கூட ஒன்று வரும், இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்திருக்கிறான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறான் அப்படின்னு. சில விஷயத்த சில நேரங்களில் நமக்கு கொடுக்குறான், சில நேரங்களில் ஆண்டவன் எடுக்கிறான். ஆனால் கெடுக்கலை. அவன் எடுக்கும்போது நமக்கு பிடிக்கலை, கொடுக்கும்போது பிடிக்குது. ஏன் எடுத்தான்னு பிறகு தான் தோணுது, நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கிறோம், நம்ம தான் சான்சஸ் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னு. அதனால் பல நேரங்களில் தன்னுடைய வாய்ப்புகளை தன்னுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய அணுகுமுறையினால் வாய்ப்புகளை விடக்கூடியவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அதுவே அனுபவமாக மாறி ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடியவர்களும் விருச்சிக ராசிக்காரர்கள். எஸ், இது ட்ரூ, உண்மை. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. அம்பாளுடைய அனுகிரகத்தில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி உங்களோட சின்னதாக ஒரு ஸ்பீச், ஒரு 5 விஷயத்தை பற்றி கேள்வியாக கேட்டு அதற்கு சில பதில்களை சொல்ல போகிறேன். நம்ம வாழ்க்கையில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்திகள் 90% பேருக்கு எப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஏன்னா 10% பேருக்கு தெரியும். அந்த சக்தியை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்ல போகிறேன். நீங்கள் யாருன்னு உங்களை கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். எல்லாமே நமக்கு பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். நம்மளோட பவர் நமக்கு தெரியும் போது நம்ம ஏன் பிரச்சனைகள் வரப்போகுது, அதுலேருந்து நம்ம மீண்டுடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே நம்மளோட வாழ ஆரம்பிச்சிட்டோன்ற எண்ணம். என் உறவுகளே, என்றைக்குமே உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் செவ்வாய். உங்களுடைய 5வது வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு. 2வது வீட்டுக்கு அதிபதியும் குரு. உங்களுக்கு செவ்வாய் குரு நல்லா இருக்கணும். உங்கள் ராசியிலே செவ்வாய் குரு சாதகமாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில்னா உங்களை தட்டிக்க யாராலையும் முடியாது. புது புது வாய்ப்புகள் வரும், நம்பிக்கை வரும். ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ரொம்ப 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 ஃபஸ்ட் கிளாஸாக இருப்பீங்க. ராகு கேது செவ்வாய் குரு இந்த 4 கிரகங்களுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா விருச்சகம் எங்கேயோ போயிடுவீங்க. ஆனால் இந்த 4 கிரகம் எப்பெல்லாம் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் டவுன் ஆகிடும். பொதுவாக ராகு புத்தி, செவ்வாய் புத்தி, சனி புத்தி வரும்போதெல்லாம் வாகனங்கள் இயக்குவது, மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுல கவனமாக இருங்க. என்றைக்குமே நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் முடிவு வருவீங்க. இனிமேல் நம்ம பதட்டப்படக்கூடாது, இனிமேல் நம்ம எமோஷனல் ஆகக்கூடாது, இனிமேல் சில முடிவுகளை யோசித்து தான் எடுக்கணும், பதட்டமாக படபடப்பாக எடுக்கக்கூடாது, ஒரு முடிவும் நல்லா வரமாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் அழகாக தெரிஞ்சுப்பீங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி என்னன்னு தெரிஞ்சுங்க. அதுக்கு ஒரு 5 கேள்வி பதிலாக வரும். உங்கள் சக்தி என்ன? இது முதல் கேள்வி. அந்த சக்தி ஏன் நம்ம ஜாதகத்தில் மறைந்திருக்கு, அதை எப்படி வெளிக்கொண்டு வருவது, அதை எப்படி பயன்படுத்துவது, இதையெல்லாம் விட முக்கியம் நம்ம என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும். இந்த 5 விஷயத்தை முதல்ல மைண்டில் ஏற்றிங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் உடல் நலத்திலே ரொம்ப மிக முக்கியமாக இருக்கணும். உடல் நலம் உங்களுக்கு உங்களால் உடம்புல ஒரு விஷயம் முடியலைன்னா அதோடு அந்த விஷயத்தை கொஞ்சம் ட்ராப் பண்ணி வைங்க, இல்லை ஹோல்டு பண்ணி வைங்க, நவுத்திருங்க, வேண்டாம், கொஞ்ச நாள் தள்ளி வைங்க. அதை கடுமையாக ஒரு முயற்சி பண்ணும்போது அந்த உடம்பு ஒத்துக்காமல் போய் அதனால் மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடியது முதல்ல நீங்கள் தான். உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒன்றும் யாரும் பெரிய அளவுலலாம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா இல்லையா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, சரி முடிஞ்சால் அந்த வேலை பாரு, இல்லைனா வேண்டாம் அப்படின்வாங்க. அந்த வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கக்கூடாது. முடிஞ்சால் அந்த வேலை பாருன்னு சொல்லக்கூடாது. நீ வேலையே பார்க்க வேணாம், இன்றைக்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி நம்மளை சொல்ல மாட்டாங்க. எப்படியோ ஒரு பொறுப்பை ஒன்று கொடுப்பாங்க. வாய்ப்பு இருந்தால் செய், முடிஞ்சால் செய், இல்லைனா இன்றைக்கி விட்டுரு. இதுவே நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் உடம்பை ரொம்ப பார்த்துங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலி, மென்டலி. ஃபிசிக்கல் நமக்கு ஃபஸ்ட்டு, அடுத்து மென்டல், மனம் அப்புறமா தான் கட்டுக்குள்ளே வரும். உங்களோட பெரிய சக்தி என்ன தெரியுமா? ஆழ்ந்த மன வலிமை. உங்கள் யாராலையும் ஒரு மரணத்து வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் அழுகையை கண்ட்ரோல் பண்ணணுன்னா பண்ணலாம், உங்களால் முடியும். பசியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா உங்களால் முடியும். சுவையை கண்ட்ரோல் பண்ணணுன்னா உங்களால் முடியும். ரொம்ப மிராக்கலாக இருக்குல்ல நான் சொல்கிறது, உண்மை அது. ஏசி இல்லாமல் இருக்க முடியாது, இருட்டில் இருக்க முடியாது,
எனக்கு வந்து ஒரு நட்பு இல்லாமல் இருக்க முடியாது, டீ குடிக்காமல் இருக்க முடியாது, என்ன வேணாலும் உங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கலாம். ஆனால் அதை விடணும்னு முடிவு பண்ணிவிட்டு அது இல்லாமல் நான் இருப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருப்பீங்க. உங்கள் லைஃபே இப்படி ஒரு வித்தியாசமான லைஃப். அதை சொன்னேனே, என் கல் நெஞ்சம்மா உனக்கு அழக்கூட மாட்டியா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுவோம், வெளியில் காட்டிக்க மாட்டோம். இதான் உங்கள் சக்தி, ஆழ்ந்த மன வலிமை. இது நம்மளை எங்கேயோ கொண்டு போகும், நல்ல இடத்துக்கு கொண்டு போகும், நம்மளை பொறுமையாக செதுக்கும். நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக நல்லா வருவீங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குற என் பிள்ளைங்கள் அத்தனை பேரும், என் உறவுகள் அத்தனை பேரும், இந்த கஷ்டங்கள்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அது விலகி நான் நல்லாயிட்டேங்க, நான் தெளிவாக இருக்கேங்க, இந்த பதிவு பார்த்த பிறகு நான் ஆழ்ந்த மன வலிமையை ஏற்படுத்திக்கிட்டேங்க, என்னுடைய உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேங்க, இவ்வளோதான். ஒரு மனுஷனுடைய கோழைத்தனமே என்னென்னா அழுகிறது. உடனே அழுதுட்டோம்னா அது கோழைத்தனம், உடனே இறக்கப்பட்டுட்டோம்னா அது கோழைத்தனம். ஆர்வத்தில் அந்த பறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இந்த சாப்பிட்லன்னா எதுவுமே எனக்கு புரியவே புரியாது. இந்த சீக்கிரட்டே முதல்ல சொல்லக்கூடாது. இது இன்றைக்கி சொல்லியிருப்போம், 5 வருஷம் கழிச்சு நம்ம புள்ள நமக்கு வந்து அந்த ஆளுக்கு சாப்பிட்லன்னா அவருக்கு எதுவுமே புரியாது, இன்றைக்கி ஒரு நாள் காயப்படு அவரை அப்படின்னு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு போயிடுவான். இப்போ என்ன நிலமை ஆகும்? நம்ம 10 வயசில் சொல்லியிருப்போம் அந்த பிள்ளைகிட்ட, அப்பாவுக்கு சாப்பிட்லன்னா, அது பிள்ளைகிட்ட கூட சொல்லியிருக்க மாட்டோம், பொண்டாட்டிகிட்ட சொல்லியிருப்போம். பிள்ளை இருக்கும்போது சாப்பிட்லன்னா எனக்கு எதுவுமே ஓடாதுன்னு. அதை அந்த பிள்ளை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருந்துருப்பான். அவனுடைய 35 வயசில் நம்மளுடைய 55 வயசில் போட்டு காட்டுவான் அந்த வேலையை. ஆமாம், இவ்வளோ தான். இந்த சீக்கிரட்டை ஏன் சொன்னோம்? இதை தான் சொல்கிறான், சொல்லாத. அதை மன வலிமை இருந்தால் தான் சொல்லாமல் இருக்க முடியும். நிறைய ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதையுமே உங்கள்கிட்டேருந்து வாயிலேருந்து ஒரு விஷயத்தை கூட இன்னொருத்தவங்க வாங்கவே கூடாது. நீங்கள் தான் இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கணும், வார்த்தையை போட்டு வாங்கணும். தூண்டிலில் மீன் சிக்கக்கூடாது. எந்த புழுவை கொண்டு வந்தாலும் தூண்டில் மீன் சிக்கக்கூடாது. இதை மாதிரி புரிஞ்சுங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க, உங்களால் முடியும். எதையும் வந்து பிரச்சனையாக பார்க்காதீங்க. அது பிரச்சனை இல்லை, இதில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவேன் அப்படின்னு நினைங்க, மாற்றம் வரும். உறுதியாக இருக்கு. இதுதான் உங்களுடைய பெரிய பலம். அதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால, இந்த சக்தியை பயன்படுத்துறது உறுதியாக இருங்க. எந்த விஷயத்துலையும் உறுதியாக இருங்க. நான் தான் சொன்னேன், பசி கடைசி நேரத்தில் அப்படியே மயக்கம் தலம் வேணாம். வைராக்கியத்தை விட்டு போகாதீங்க. அது எந்த உறவுகள் உங்களுக்கு குறுக்க வந்தாலும், எந்த நட்புகள் குறுக்க வந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷங்க வந்தாலும் வைராக்கியத்தில் உறுதியாக இருங்க. நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ண தான் உங்களோட லைஃப் நல்லது வரும். எல்லாரையும் நம்பாதீங்க, அப்போ தான் உங்கள் சக்தி வெளிப்படும். ஆராய்ச்சி நிறைய பண்ணுங்க, அப்போ தான் அதை வெளிக்கொண்டு வர முடியும். அதாவது ஒரு மாத்திரைக்கு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உடம்புக்கு காட்டுறோம், மாத்திரை எழுதி கொடுக்குறாங்க, மாத்திரையை வாங்குகிறோம். யாராவது அதில் எக்ஸ்பிரி டேட் பார்க்குறோமா? மாத்திரையில் பார்க்குறோமா? பார்க்குறது கிடையாது. அதை வாங்கிக்கிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க எழுதி கொடுத்துருக்கிற கம்பெனியே இருக்காது, வேறு கம்பெனி ஒன்று கொடுப்பாங்க. அதை பார்க்குறோமா? செக் பண்ணுறோமா? முதல்ல ஹோட்டலுக்கு போனோம்னா அதில் சாப்பாடு நம்ம ஒரு பார்சல் வாங்குகிறோம், அதை செக் பண்ணுறோமா? சாம்பார் இருக்கா, சட்னி? வீட்டுக்கு வந்து பார்ப்போம், அச்சுச்சோ சாம்பார் ஒன்று தான் வச்சுருக்காங்க, சட்னி இல்லவே இல்லையே. செக்கிங் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களோட சக்தியை வெளிப்படுத்த முடியும். உங்களுக்கு என்றைக்குமே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன், ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதாவது உங்களுடைய லைஃப்பில் 40 இயர்ஸில் ஆரம்பிக்கும். ஒரு 38 வயசு ஆரம்பிக்கும் போதெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வருவீங்க. ஆன்மீக பாதை, மிகப்பெரிய சன்னியாசிகள், மிகப்பெரிய யோகிகளாக மாறிடுவீங்க. எதுவுமே இல்லாமல் உங்களால் வாழ முடியும். வெறும் காற்றுல கூட உங்களால் வாழ முடியும். அவ்வளோ பவர் உண்டு உங்களுக்கு. எனக்கு எதெல்லாம் இருந்தால் தான் வாழ்வேன்னு சொன்ன விருச்சக ராசி எதுவுமே இல்லாமையும் வாழ முடியும்னு காட்டக்கூடியவர்கள். இந்த பதிவு மட்டும் உங்கள் கண்ணில் பட்டுடுச்சுன்னா, இதை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இனிமேல் உங்கள் மனசு எதுக்குமே கவலைப்படாது. சார் எனக்கு அது இல்லை சார், இது இல்லை சார், இது கிடைக்கல சார், அது கிடைக்கல சார், எதுவுமே கவலைப்படாது. அப்படி ஒரு ஆற்றல், அதேமாரி மீண்டும் எழக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதுதான் உங்களுடைய பெரிய பலம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடாத தவறு என்னென்னா, நீங்கள் எந்த தவறுகளை அடிக்கடி செய்ய வேண்டியதாக இருக்கோ அதை தவிர்க்கணும். அப்படின்னா
உங்கள் ஆற்றல் உயர்ந்த ஆற்றல், இலக்குகள் உயர்ந்த இலக்குகள், அதை வெளிப்படுத்தக்கூடாது. நான் இந்த இடத்துக்கு போகிறேன், நான் இப்படி அடைய போகிறேன், இதை நீங்கள் வெளிப்படுத்தாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இதை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்தாமல் நீங்கள் அமைதியாக நாளைய பிளானை, நாளைய ப்ரோக்ராம் அதை யாருக்கிட்டையும் ரிலீஸ் பண்ணாமல் இருங்க. உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரியும், உங்கள் சக்தி உங்களுக்கு தெரியும், அது சக்ஸஸ் ஆகும். மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.